ஒரு வழியாக லஞ்சுக்கு என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணியாச்சு. டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை வந்து டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஜஸ்ட் ½ அன் ஹவர்க்குள்ளே ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னா நான் சொல்கிறேன், இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய் பல், அப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகா, கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் ஆகிற அளவுக்கு சீரகம், இது 3மே நல்லா ஃபஸ்ட்டு குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே ஒரு பவுலில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 லிட்டர் ஆகிற அளவுக்கு கர்ட் சேர்த்து ஒரு ½ டீஸ்பூன் டர்மரிக் சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. வேணும்னா ஒரு அரை கிளாஸ் ஆகிற அளவுக்கு சின்ன கிளாஸில் தண்ணி வந்து சேர்த்து விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. அதுக்குள்ளே தேவையான உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து விஸ்க் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா தயிர், அந்த தயிரை வந்துட்டு லோ ஃப்ளேமில் நம்ம வந்து சேர்த்துட்டு கிளறிட்டே இருக்கணும். ஒரே சமயமாக வந்துட்டு நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் குழம்பு நல்லா இருக்காது. இந்த மாதிரி தயிர் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். எல்லாருமே வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தேங்காய் அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக கூட தயிர் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். என்கிட்ட இருந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன். அர்ஜெண்ட்டாக ஒரு பொரியல் செய்யணுன்னா ஒரு வாழைக்காவை எடுத்துகிட்டு தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வானலியில் எண்ணெய் கடுகு சேர்த்துட்டு கட் பண்ணியிருக்கிற வாழைக்காவை சேர்த்து அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து ஒரு 1/4 கிளாஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட வாழைக்காய் பொரியலும் ரெடி. சூப்பரான, சிம்பிளான, கம்ஃபர்டிங்கான, ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் மெனு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.